எப்படி எளிதான யோகி ஆவது? ஓம் சாந்தி. ஒரு தந்தை, இரண்டாமவர் வேறு யாரும் இல்லை. எந்த குழந்தைகள் அப்படிப்பட்ட நிலையில் எப்பொழுதுமே இருக்கின்றார்களோ அவர்களின் புத்தி சாரத்தின் சொரூபத்தில் எளிதான நிலையில் இருக்கின்றது. எங்கே ஒரு தந்தை இருக்கின்றாரோ அங்கே நிலை ஒரே ரசனை மற்றும் அன்பில் மூழ்கிய நிலையாக இருக்கின்றது. ஆனால் அப்படி ஒன்றிற்கு பதிலாக வேறு இரண்டாமவர் மூன்றாமவர் வந்துவிட்டால் புத்தி அலைந்து கொள்ள ஆரம்பித்து விடுகின்றது. இதற்காக அநேக விரிவாக்கங்களை விட்டுவிட்டு சாரத்தின் சொரூபத்தை அனுபவம் செய்ய வேண்டும். ஒன்றின் நினைவினால் ஒரே ரசனை ஏற்படுகின்றது. அப்படி ஒரே ரசனையாக இருந்தோம் என்றால் அப்பொழுது சுலபமான யோகியாக ஆகி விடுகின்றோம். ஓம் சாந்தி.